நீங்க யாரு? எங்க இருந்து ஆரம்பிச்சீங்க? விஜய் கட்சிக்கு நம்ம வந்து ஆதரிச்சு பேசணுன்ற முடிவு எடுத்தது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, நான் பேசிக்கலி சென்னை பையன் தான். சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக தான் படிச்சுட்டு இருக்கேன், எழுதிட்டு இருக்கேன். கிரிமினாலஜி டிகிரி பேக்ரவுண்ட், ஐபிஎஸ் ஆன ஆம்பிஷன். ஒரு ஆக்சிடென்ட்டால் ஐ பிகேம் டிஸ்குவாலிஃபைட். பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷன். பாலிடிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், லைக் அ பேஷன். பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டாக பேசுவேன். அந்த அரசியல் கருத்துக்கள் பேச போகும்போது எல்லார் மேலேயும் ஒரு அதிருப்தி இருந்துச்சு. விஜய் நான் வரும்போது அந்த மாதிரி அதிருப்தி அவர் மேலே எனக்கு எதுவும் இல்லை, தவறு எதுவும் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாரும் அவரை டார்கெட் பண்ணும்போது அதில் தப்பு ஒன்றும் இல்லையே, கரெக்டாக தானே போகிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, ஸ்பேஸ் கொடுங்கன்னு பேச ஆரம்பிச்சு அரசியல் விமர்சகர் கொஞ்சம் கொஞ்சமாக தாவேக்க ஆதரவாளராக எனக்கே தெரியாமல் நான் மாறிட்டேன். பட் ஐம் ஆல்வேஸ் ஹாப்பி ஃபார் தட். அது வந்து ஒரு அன்கான்ஷியஸான டிசிஷன் இல்லை, சப்கான்ஷியஸில் நடந்த விஷயம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தட். கரெக்டான ஒரு தலைவருக்காக தான் பேசியிருக்கோம். ஒரு கிரைசிஸ் டைமில் சப்போர்ட் பண்ண முடிஞ்சதுன்றது ஒரு பெரிய ஒரு பூன், ஒரு வாய்ப்பாக, ஒரு சந்தர்ப்பமாக பார்க்குறேன். அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்போ அந்த மாதிரி பேசுகிற ஒருத்தரையும் பார்க்குறாங்க. அவர் கூட கோடிக்கணக்கான பேர் 30-35 வருஷமாக பயணிக்கும் போது புதுசாக வரக்கூடிய ஒருத்தரும் விஜய் நான் என்னை பார்க்கலனா கூட இன்னொரு 10 வருஷம் நான் விஜய் சாருக்கு அவர் கரெக்டாக போகிற வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன். இந்த எலெக்ஷன் வரைக்கும் விஜய் நான் ஆட்சிக்கு வரணுன்றதுல அன்காம்ப்ரமைஸாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த பையனுக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கணும், நான் பார்க்குறேன்றது கூப்பிட்டு சொல்லணும் போது என்னோட கன்விக்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் அரசியல் வந்து அவர் கூட சேர்ந்தா இன்னும் மென்படும், பக்குவப்படும்னு பார்க்குறேன். அவர் கூட இருந்தால் அவரை பலப்படுத்தணும், அது காலத்தின் தேவையாக பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே கிரிட்டிசிசம் இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்குது. அப்போ அந்த ஜேர்னியில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும். இது வெறும் தாவேக்காக விஜய் சாருக்காக இல்லை, இந்த மக்களுக்காக. இந்த மக்களுக்கு ஏதோ ஒன்று பண்ண வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்குது. நான் ஒரு அதிகாரியாகி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கான தகுதி எனக்கு கிடைக்கல. ஒரு அரசியல் கட்சியில் கூட சேர்ந்து அதனால் ஏதோ ஒரு வேலை செய்ய முடியும்னா அதை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பாக பார்க்குறேன். அவ்வளோ நாள் பேசியிருக்கோம், பயணிச்சிருக்கோம். அரசியல் ரொம்ப நாளாக பேசுகிறேன். என் மேலே இந்த ஃபோக்கஸ் லைட் தவிர எந்த லைட் வரவே இல்லை. விஜயனுக்காக பேசும்போது ஒரு லைட் கிடைக்குதுன்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கணும். ஏன்னா சூரியன்லேருந்து வர லைட்டை தான் வந்து பூமி நிலாலாம் பிரதிபலிக்குது. அப்போ அவர் வந்து சூரியன், அவர்கிட்டருந்து வர ஒளியை பிரதிபலிக்கிறது தான் இங்கே எல்லாம். அதில் நான் ஒரு குட்டி சோலார் பல்பு. அதனால் வெரி ஹாப்பி அபவுட் திஸ், ஃபீலிங் ஹானர்ட்.